நன்றாக படித்து கலெக்டர் ஆக வேண்டும் என்ற லட்சிய கனவை செங்கல் சூளையில் வேக வைத்துவிட்டு அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து அமர்ந்திருக்கும் மாணவி அனுஷியா இவர்தான். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள பாறைக்களம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த அடைக்கன் என்பவரது மகள் அனுஷியா. காரையூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 2023-2024 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு அறிவியல் பிரிவில் பயின்று 519 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியிலேயே முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றார். இந்நிலையில் அவரது தந்தை இருந்தும் இல்லாத நிலையில் தற்போது அம்மாவின் அரவணைப்பில் வளர்ந்து வருகிறார். மாணவியின் சகோதரனுக்கு விபத்து ஏற்பட்டு அவரும் வேலைக்கு செல்ல முடியாத நிலையில் உள்ளார். இந்நிலையில் தனது தாய் அம்மாசியின் சொற்ப வருமானத்தில் மின்சார வசதி கூட இல்லாத வீட்டில் இருந்து கொண்டு கடுமையாக முயற்சி செய்து தான் படித்த பள்ளியிலேயே முதல் மாணவியாக அனுஷியா வந்துள்ளார். இந்நிலையில் தனக்கு முறையாக வழிகாட்டி மற்றும் உதவிகள் கிடைக்காததால் மேல் படிப்பு கனவாகி போனதாகவும் தற்போது செங்கல் சூளையில் வேலை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்தார் மாணவி அனுஷியா. எனக்கு அப்பா இருந்தும் எனக்கு இல்லை, உடல் நல குறைவான அம்மா. அண்ணனுக்கும் ஒரு ஆக்சிடென்ட் விபத்து ஏற்பட்டிருக்குது. நான் இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை படித்து எங்கள் ஸ்கூல்லையே முதல் மதிப்பெண் எடுத்தேன். என்னோடய மார்க் 519 எடுத்தேன். நான் பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் 3 கவுன்சிலிங் போனேன். 3 கவுன்சிலிங்லையுமே எனக்கு இடம் கிடைக்கல. இப்போ செங்கல் சூளைக்கு தான் நான் வேலைக்கு வந்துக்கிருக்கிறேன். கல்லூரிக்கு செல்ல முடியாமல் தினமும் செங்கல் சூளைக்கு வந்து வேலை செய்து வரும் அனுஷியாவிற்கு பிஎஸ்சி அக்ரி படித்து கலெக்டராக வேண்டும் என்ற கனவு இருந்ததாகவும் அதற்கான கலந்தாய்வு கடலூர் மாவட்டத்தில் தனியார் கல்லூரியில் இடம் கிடைத்த நிலையில் லட்சக்கணக்கில் பணம் செலவாகும் என்று கூறியதால் அந்த பணத்தை கட்ட முடியாமல் இந்த கல்லூரியில் படிக்கின்ற வாய்ப்பை இழந்ததாகவும் தனது IAS கனவு தகர்ந்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இதுக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர் படித்து IAS ஆகணுங்கிற கனவு. அக்ரிகல்ச்சர் பிரைவேட் காலேஜில் எனக்கு அலாட் பண்ணியிருந்தாங்க, கடலூர் மாவட்டத்தில் அலாட் பண்ணியிருந்தாங்க. சரின்ட்டு நான் செகண்ட் ஆப்ஷனாக தான் பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ ரெண்டுமே என்னை விட்டு நான் எதுவுமே இல்லை. அதனைத் தொடர்ந்து பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கான கவுன்சிலிங் சென்றதாகவும் ஆனால் 3 முறை கவுன்சிலிங் சென்று கட் ஆஃப் 179 என்று இருந்ததால் தனக்கு 178 மதிப்பெண்கள் இருந்ததால் ஒரு மதிப்பெண்ணில் அந்த படிப்பும் தற்போது கையை விட்டு சென்று விட்டதாகவும் தற்போது தான் நினைத்த மேற்படிப்புகளை படிக்க முடியாமல் மிகுந்த மனவேதனையுடன் தவிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தனது மேல்படிப்பு கனவு கனவாகவே சென்று விட்டதாகவும் மேற்படிப்பு படிக்க அரசு உதவி செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். அரசு பள்ளியில் வறுமையில் படித்து முதல் மதிப்பெண் பெற்றும் மேற்படிப்பு தொடர முடியாமல் உள்ள மாணவியின் மேற்படிப்பை தொடர அரசு உதவ வேண்டும் என்பது அவர்கள் குடும்பத்தினரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக திருமயம் செய்தியாளர் மயில் வாகனம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.